விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் காஞ்சி கோயில் அருகில், காஞ்சி கோயிலுக்கு பக்கத்தில், காஞ்சி கோயிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு 63 சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு தோட்ட நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ இது வந்து தார் ரோட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா மண் தடங்க. அதாவது மண் தடம்னாலும் ஒரு சில இடத்துல 30 அடி, ஒரு சில இடத்துல 40 அடி அந்த மாதிரி கொண்ட மண் தடம். இது வந்து பஞ்சாயத்து மண் தடங்க. பொது தடமோ தனியார் தடமோ கிடையாது. இது வந்து பஞ்சாயத்து மண் தடம். இது அந்த காலத்து தடங்க. அதாவது இந்த பெரிய வைக்கல்லாம் கட்டாததுக்கு முன்னாடியே வந்து இதுதான் வந்து போக்குவரத்துக்கு வழியாக இருந்திருக்குது. அதனால் இது வந்து அந்த காலத்து பஞ்சாயத்து தடம். இது வந்து தார் ரோடு போடுறதுக்கு ஒரு ஏற்பாடு நடந்துகிட்ருக்கிறதா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஏரியாவில் தான் நம்ம அந்த தடத்தினுடைய வசதி கொண்ட ஒரு அதிகபட்சம் இல்லைங்க, ஒரு 60 அடி தூரத்துக்கு தான் வந்து இந்த மண் தடம். அதில் வந்து நம்ம ஒரு 63 சென்ட்டுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் தென்னந்தோப்பு, நெல் வயல், மஞ்சள், வாழை, இப்படி எல்லாமே வெள்ளாமை ஏரியா தான். நல்ல நீர்நிலை கொண்ட ஏரியா. இது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு 200 அடி தூரத்துலேயே பெரிய வாய்க்கால் அமைச்சிருக்குது. எல்பிபி வாய்க்கால், பெரிய வாய்க்கால் இந்த தோட்டத்திலிருந்து ஒரு 300 அடி தூரத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ நாம் பார்க்க வந்த அந்த 63 சென்ட் தோட்ட நிலத்துக்கு இதுதான் வந்துங்க வாய்மூலை வந்து இந்த 30 அடி ரோடு பேஸில் வந்துடுதுங்க. வாய்மூலையும் ஜலமூலையும் பார்த்திங்கன்னா இந்த 30 அடி ரோடு பேஸில் வந்துடுது. இந்த 30 அடி ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு ஒரு 150 அடி தூரம் வருங்க. குறைஞ்சபட்சம் 130 அடியாட்டம் வருங்க. இந்த நிலம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வடக்கு திசையை பார்த்து தான் அமைஞ்சிருக்குது. இது மெயின் கேட்டுங்க, என்ட்ரன்ஸு. நான் முன்னாடி காட்டுக்காரர்கிட்ட சொல்லலை நான் வரேன்னு சொல்லி. அதனால் வந்து அவர் எனக்கு தெரியாமல் போச்சு. அதனால் நீக்கிறதுக்கு வழி இல்லை. அவுட்டரில் இருந்தால் நம்ம வீடியோ எடுக்க வேண்டிய சூழ்நிலையாகி போச்சு. இப்போ இந்த நிலத்துக்கு, இந்த தோப்புக்கு பார்த்திங்கன்னா ஈசானி மூலம் இதுதாங்க. இதெல்லாம் இந்த எல்பிபி கழிவு தண்ணி வர மாதிரி இந்த வாய்க்கால் இந்த காட்டுக்குள்ளேயே வருது. அது ஓரமாக, காட்டுக்குள்ளே, நடுக்காட்டுக்குள்ளே இல்லை, ஒரு ஓரமாக வருதுங்க. வந்து கழிவு தண்ணி அப்படியே பள்ளத்துக்கு போய் சேர்ந்துக்குது. இதுதான் வந்து ஜலமூலைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 63 சென்டில் முழுசுமே தென்னை மரம் இருக்குதுங்க. தென்னந்தோப்பா மாதிரி தான் அமைச்சிருக்கிறாங்க. அதுபோக வந்து இந்த சப்போட்டா மரம், கொய்யா மரம், இப்படியெல்லாம் உள்ள ஒன்று வச்சுருக்குறாங்க. இதுக்கு வந்துங்க நீர்நிலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்து கூட்டு. அது போக தனிப்பட்ட முறையில் ஒரு போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க போரை. இதுக்கு வந்து சர்வீஸ் இல்லைங்க. அதிலிருந்தே வந்து இப்போதைக்கு வந்து வீட்டு சர்வீஸ் வச்சு ஓட்டிக்கிறாங்க. பெரிய லெவலில் தண்ணி தேவைப்படும் போது வந்து அந்த கூட்டு கிணறு சொன்னங்கள, அந்த கூட்டு கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் கூட்டு மட்டும், மீதி எல்லாமே தென்னை மரம். அப்புறம் அது போக வந்து இந்த 63 சென்ட்டுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க. தார்ஸ் வீடு தான், சின்ன வீடாக இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி, அவங்க ஏதோ வந்தால் போனால் தங்குற மாதிரி தார்ஸ் பில்டிங்கை கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் கொண்ட, ஒரு ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி கொண்ட கார் பார்க்கிங் வசதியோடு அவங்க கட்டி வச்சுக்கிறாங்க. வாஸ்துபடி குபேர முறையில் பார்த்து கட்டிக்கிறாங்க. அதை வந்து நம்ம பக்கத்து காட்டு வழியாக போய் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம பக்கத்து காட்டு வழியாக போயிட்டுருக்குறோம். பக்கத்து காடு பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பு ஒட்டியே தான் இருக்குது. சுற்றி வர வந்து பென்சிங் பண்ணிக்குதுங்க. அந்த 63 சென்ட்டுமே சுற்றி வர பென்சிங் பண்ணிக்குது. இடம் பார்த்திங்கன்னா நல்லா சச்சதரமாக வந்துடுதுங்க. எந்த மூலையும் கட்டாகாது, நல்லா ஸ்கொயராக வந்துடும். நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க. இதாங்க இப்போ நான் பார்த்துட்ருக்கிற அந்த 63 சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் நிலம் இதுதாங்க.
இதாங்க அந்த வீடு. இந்த நிலத்தில் அமைஞ்சிருக்கிற அந்த வீடு தார்ஸ் பில்டிங் தான். இந்த ஒரு நல்ல அமைப்போடு இந்த செட் ஒன்று போட்டுக்கிறாங்க முன்னாடி கார் பார்க்கிங் வசதிக்கு. நல்ல வாசப்படி குபேர மொழியில் கட்டி சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. இது வந்து வீட்டினுடைய பின்பகுதிங்க, அதாவது தெற்கு திசையில் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா அக்னி மூலை வரைக்கும், இதுதான் குபேர மூலை. இதுலேருந்து நேராக அக்னி மூலை வரைக்கும் ஒரே நேர் தான். கால் வந்து எந்த கிராஸுமே இல்லைங்க. 4 மூலை நல்லா சச்சாதரமாக வந்து 63 சென்டும் வந்து பொட்டியாட்டம் அமைஞ்சிருக்குது. லைன் வந்து அவுட்டரில் வருது, அதிலிருந்து வீட்டு லைன் எடுத்துக்கிறாங்க. காட்டுக்குள்ளே எந்த லைனுமே போகலை. சிறப்பாக இருக்குதுங்க. இந்த நிலத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்டினுடைய விலை 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதாவது ஒரு 63 சென்ட்டு, அதில் வந்து ஒரு சென்டினுடைய விலை பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து பெருசாக குறையாதுங்களாமா, கணிசமான முறையில் தான் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த நிலம் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள், நாம் பேசிக்கலாம். தென்னை மரமெல்லாம் ஒரு நல்ல வித்து தாங்க, நல்ல காய்ப்பு மரம், நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு சிறப்பான ஒரு இடம்னு சொல்லலாங்க. நல்லா சச்சதரமாக நல்ல முறையாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லிக்கிறேன். நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் காஞ்சி கோயிலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் வருங்க இந்த இடத்துக்கு. நல்ல ஒரு ஏரியா, நீர்நிலைக்கு எந்த குறைவும் இல்லை, அருமையான ஏரியா. பிடிச்சிருந்தால் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற, கூப்பிடுங்க, பேசிக்கலாம். நன்றி, வணக்கம்.